நாங்கள் லஞ்ச் வந்து சூப்பராக முடிச்சிட்டோம். வெஜ் மீல்ஸ் தான் இங்கே சரவணபவா ஹோட்டலில் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து திருப்பரங்குன்றமுக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செங்கைராஜ். வெல்கம் டு செங்கைராஜ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஆன்மீக பயணத்தில் முதல் 2 கோவில்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பழமுதிர்ச்சோலையும் ராக்காய் அம்மன் கோவில் சோலைமலை இதில் நம்ம பார்த்துருந்தோம். அதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் தலப்புராணங்களும் எல்லாமே நான் அதில் கவர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கோன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பரங்குன்றமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் விலாகும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம திருப்பரங்குன்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மதுரையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்குதுங்க. வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த ரூட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அங்கங்கே இந்த மாதிரி போர்டு நிறைய இருக்குது. அதனால் ஈஸியாகவே அந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். அது தவிர இது ஒரு குடைவரை கோவில் அப்படின்றதுனால அந்த குகைகள் அந்த பாறைகள் வந்து நம்மளுக்கு தூரத்தில் இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருது. இந்த கோவில் முருகனின் முதல் படை வீடாக சொல்லப்படுது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாறைகளை குடைந்து செதுக்கப்பட்ட ஒரு சிற்பக்கலை. அதை பயன்படுத்தி 6ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களால் கட்டப்பட்டது அப்படின்னும் நம்பப்படுது. புராணத்தின்படி சூரபத்மனை முருகன் கொன்று தன்னுடைய மனைவியான இந்திரனின் மகளான தேவசேனாவை மணமுடிந்த கோவில் அப்படின்னும் நம்பப்படுது. முருகர் தனது தந்தை சிவனை இந்த கோவிலில் பரங்கிரிநாதர் அப்படின்ற பெயரால் வழிபட்டதாகவும் நம்பப்படுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுடைய தல புராணம் தல வரலாறு பற்றி பார்க்கலாம். இப்போது சூரபத்மனை முருகர் வதம் செய்த புராணம் இதுதாங்க. கடுமையான தவத்தின் பலனால் சூரபத்மனுக்கு சிவபெருமான் நிறைய வரங்களை கொடுக்குறாரு. அதில் ஒரு முக்கியமான வரம் பார்த்திங்கன்னா உலகத்தையே தானே ஆளணும் அப்படின்னு அவன் கேட்குறான். அதனுடைய பலனாக அதையும் அவனுக்கு அருள்றாரு. இவன் வந்து பதும கோமலை அப்படின்ற ஒரு அரக்கியை மணந்து நிறைய மகன்களை பெற்றுக்கிறாரு. தேவர்களுக்கு பயங்கர தொந்தரவு கொடுக்கணுன்றது தான் இவருடைய பிரதான வேலையாக இருந்துகிட்டு இருந்தது. அதனால் தேவர்களுடைய தலைவனான இந்திரனை வந்து சிறையில் கூட இவர் அடைச்சி வச்சுருந்தார். இந்திரனுடைய மனைவியை கவர்ந்து போகிறதுக்கும் இவர் ரொம்ப ஆசைப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் போர் புரியறதுக்காக முருக கடவுளுடைய ஆசி வேணும், அவருடைய உதவி வேணும் அப்படின்னு இந்திரன் வந்து சிவபெருமான் கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த நேரம் சிவபெருமானும் முருகனுக்கு இந்த மாதிரி நீ போயிட்டு போர் புரிஞ்சு அவனை கொண்டுட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல வீரபாகுவை பேசுறதுக்காக முருகப்பெருமான் அனுப்புகிறாரு அவன்கிட்ட, சூரன்கிட்ட. இவர் போயிட்டு பேச அவன் வந்துட்டு எதுவுமே சொல்கிறது கிடையாது. ரொம்ப ஏளனமாகவும் இந்த சின்ன பொடியனா என்னை கொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமானையே ரொம்ப ஏளனமாக எள்ளி நகையாடி பேசியிருக்கான். இது தெரிஞ்ச உடனே இது வேலைக்கு ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி போர் மூண்டுது. இந்த போர் எங்கே நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூர் முருகர் கோவிலில் தான் அது நடந்தது. அங்கே கடுமையான போர் நடந்து அந்த சூரபத்மனுடைய அனைத்து மகன்களும் மாண்டார்கள். சூரபத்மன் கடலுக்கு அடியில் போயிட்டு ஒளிஞ்சிக்கிறான். கடலுக்கு அடியில் ஒளிந்த இந்த சூரபத்மனை முருகர் 2 துண்டுகளாக வெட்டி சாய்க்கிறாரு. அந்த ஒரு துண்டு பார்த்திங்கன்னா முருகருடைய வாகனமான மயிலாகவும் இன்னொரு துண்டு அவருடைய சேவல் கொடியாகவும் மாறிடுது. இந்த சூரபத்மனை அழித்த நிகழ்வு தான் நம்ம வந்துட்டு கந்த சஷ்டி புராணமாக நம்ம வந்துட்டு சொல்கிறோம். கந்த சஷ்டி விழாவாகவும் இன்றைக்கு வரைக்கும் நிறைய முருகர் கோவில்களில் நம்ம கொண்டாடிட்டு வரோம். இந்த நன்றியை, அதாவது நம்மளுடைய தேவர்களை காக்கும் பொறுப்பை முருகப்பெருமான் எடுத்துக்கிட்டாரு, இவ்வளோ அழகாக நம்மளெல்லாம் காப்பாற்றி இருக்காரு, சூரனை வதம் பண்ணிட்டாரு அப்படின்ற மனசில் வச்சுக்கிட்டு தன்னுடைய ஒரே மகளான தேவசேனாவை, தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கே நான் மனம் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த திருப்பரங்குன்றத்தில் அவருக்கு திருமணம் நடந்தது.
திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம், ஆவணி திருவிழா, கந்த சஷ்டி, மகா சஷ்டி இது போன்ற விழாக்கள் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற விழாக்களாக இருக்குது. மாசி திருவிழாவும் இங்கே ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுது. தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் இந்த கோவில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. உள்ளே இருக்கிற குடைவரை சிற்பங்கள்லாம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப சூப்பராக அவங்க குடைந்து சிற்பங்களாக கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போயிட்டோன்னாலே வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. அந்த ஃபீலை இங்கே போனவங்க மட்டும்தான் உணர முடியும். முருகப்பெருமானே தேவசேனையை மணமுடிந்த இந்த திருப்பரங்குன்றத்தில் அவங்கவுங்க வீட்டு திருமண நிகழ்வுகளும் நடக்கணும்னு நிறைய மக்கள் பிரியப்பட்டு இங்கே திருமண வைபவங்கள் நடத்தி வைக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு சிறப்பான நிகழ்வாக இங்கே பண்ணுறாங்க. நம்ம போயிருக்கும் பொழுது இந்த காப்பு, முருகருடைய வேல் போட்ட இந்த காப்பு வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு நான் வாங்கியிருந்தேன். கூடவே 2-3 ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது அடுத்ததாக நம்ம போகவிருக்கிற திருக்கோவில் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில். நம்ம போன கோவில்களில் ஒரு சில கோவில்களில் நம்மளுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. சில கோவில்களில் வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம திருப்பரங்குன்றத்துலலாம் வெளியில் இருக்கிற பகுதி எது வேணால் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, உள்ள மூலவர் எடுக்கிறதுக்கோ வேறு எந்த சாமி சிலைகள் எடுக்கிறதுக்கோ அலௌடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் எதுவுமே எடுக்கலை, வெளிப்பகுதி மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி தான் எங்கள் மீனாட்சி அம்மன் கோவில்லையுமே நமக்கு உள்ள ஃபோனையே கொண்டு போக விடலை. வெளியில் வாங்கி ஒரு ரேக் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்கவுங்க ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துட்டு அந்த ரேக்கில் எல்லாருடைய ஃபேமிலியில் இருக்க எல்லாருடைய ஃபோன்ஸையும் அங்கே தான் வைக்க சொல்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லிப்பர்ஸும் ரிமூவ் பண்ணி அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த திருக்கோவில்லையுமே ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது. வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் முடிஞ்சு நம்ம எக்ஸிட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தோரண வாயில்கிட்ட இருந்து, அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் அதை அழகாக செதுக்கி இருப்பாங்க அந்த இதில், அந்த இடத்துல நின்று தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்க முடிஞ்சுதுங்க. மற்றபடி உள்ளுக்குள்ளே இருக்கிற எந்த வீடியோவும் இதில் இருக்கவே இருக்காது. இங்கே பார்க்கிங் ரொம்ப அழகாக இடம் விட்டுருந்தாங்க. பார்க்கிங்கில் வண்டியை போட்டுட்டு நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னாவே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நெருங்கிடலாம். அந்த வழிக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கோவிலுடைய திருத்தல வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்பவே தனிப்பெருமையும் சக்தியும் வாய்ந்ததாக இருக்குது. தேவார திருப்பதிகங்கள் பாடல் பெற்ற இடங்களில் 274 தலங்களில் இதுவும் ஒன்று. முழுமுதற் கடவுளான சிவபெருமான் அவருடைய 64 திருவிளையாடல்களை செய்தருளிய பெருமை இந்த திருத்தலத்திற்கு இருக்குது. இந்த கோவிலுடைய தலப்புராணம் இப்போது நம்ம பார்க்கலாங்க. மதுரையை ஆண்டு வந்த மலையத்வஜ பாண்டியனும் அவனது மனைவி காஞ்சனமாலையும் குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக இறைவனை வேண்டி பல யாகங்கள் செய்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க மிகவும் சக்தி வாய்ந்த புத்திர காமேட்டி யாகத்தை மேற்கொண்டு அதன் மூலமாக அவங்க ஒரு அழகான உமாதேவியாரோட உண்மையான அம்சத்தை பெற்ற ஒரு பெண் குழந்தையை இந்த யாக குண்டத்துலேருந்து கண்டெடுக்கிறாங்க. அப்போது அந்த அரசியும் அரசனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தைய ஆற தழுவி அவங்க அணைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 3 தனங்கள்னு சொல்லப்படுற அந்த 3வது மார்பு தென்படுது. இதை பார்த்த உடனே கொஞ்சம் கவலை வந்துடுது அவங்களுக்கு. அப்போ ஒரு அசரீரியாக சிவபெருமான் சொல்கிறாரு, அவளுக்கு உரிய ஆண்மகனை வளர்ந்து பருவமேதி தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தனமாகப்பட்ட மார்பு மறைஞ்சிரும், 3வது தனத்தை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் அவளை எல்லா கலைகள்லையும் சிறந்து விளங்குபவளாக வளர்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த மலையத்வஜ பாண்டியன் அந்த அரசிலம் குமரியை நல்லா வளர்த்திட்டு வர்றாரு. தடாதகைன்ற பேரோட அந்த பெண்ணை வளர்த்திட்டு வர்றாரு. ஒரு ஸ்டேஜில் அவளுக்கு பருவம் எய்துறா. ராஜாவுக்கு வயசாகிற நேரத்தில் இவங்களுக்கு மகுடம் சூட்டி மகாராணியாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்பொழுது அவங்களுடைய எல்லைகளை விரிவாக்கிறதுக்காக சிற்றரசர்கள் கிட்டலாம் போர் புரிஞ்சு அந்த ஊர்களெல்லாம் கைப்பற்றுறாங்க. அந்த நேரத்தில் போர் புரியறதுக்காக ஒருத்தர் அவதாரம் செய்கிறாரு. அவர் தான் நம்மளுடைய சிவபெருமான். சொக்கநாதராக அவதாரம் எடுத்து வரும்பொழுது அவரை பார்த்த உடனே அவங்களுக்கு வெட்கம், நாணம் எல்லாமே தோன்றும் பொழுது அந்த தனமாக சொல்லப்பட்ட மார்பு மறைஞ்சிருது. இறைவனுடைய அழகை பார்த்து தடாதகை நாச்சியார் சொக்கி போனதுனால அவருக்கு சொக்கநாதர் அப்படின்ற பெயரும், இவங்களுடைய கண்கள், தடாதகையுடைய கண்கள் மீன்களை போன்ற கண்களாக இருந்ததுனால மீனாட்சி என்ற திருப்பெயரால் அழைக்கப்பட்டு வந்தாங்க. இருவருக்கும் நல்ல ஒரு பங்குனி உத்திர நாளிலே திருமண வைபவம் நடந்தேறியது. இன்னைக்கு வரைக்குமே இந்த கோவிலில் திருக்கல்யாணம் அப்படின்றது ரொம்ப விசேஷமாக நடைபெற்று வரக்கூடிய வைபவமாக சொல்லப்படுது. அன்று முதலே மீனாட்சியும் சொக்கநாதரும் நமக்கு இறைவன் இறைவியாக இந்த திருத்தலத்தில் காட்சி தந்துட்டு வராங்க. இன்னைக்கு
வரைக்குமே மதுரை அப்படின்னாலே மீனாட்சி தான் அப்படின்ற பவரோட அம்பாள் வந்துட்டு சூப்பராக வந்து மதுரையை ஆண்டுக்கிட்டு வராங்கன்னு நம்பப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான் கோவிலுக்குள்ளே அங்கே உள்ளே இருக்கிற நிர்வாகத்திலே எடுத்து தராங்க. அதுக்கு நம்ம பே பண்ணிட்டோம்னா ஃபோட்டோ நம்ம கைக்கு வந்துடும். அந்த ஒரு ஃபோட்டோவோட முடிச்சிட்டோம் நாங்கள். அதனால தான் உங்களுக்கு நிறைய வந்து வீடியோஸ் எடுத்து என்னால் போட முடியல. வெரி வெரி சாரி. இருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த புராணங்களெல்லாம் நான் சேகரித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரே நாளில் இந்த 4 கோவில்களை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு போட்ட விலாகில் ராக்காயி அம்மன் கோவில், பழமுதிர்ச்சோலை நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு திருப்பரங்குன்றமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் நம்ம பார்த்துருக்கோம் பாருங்கள். இதை முடித்ததுக்கப்புறம் நாங்கள் நீட்டாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டோம், ஜிகிர்தண்டா குடிக்காமல் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால சூப்பராக ஃபேமஸ் ஜிகிர்தண்டா அப்படின்ற ஒரு கடை இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் ஜிகிர்தண்டாலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்க வந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. எந்தெந்த ஊரில் எது எது ஃபேமஸாக இருக்கோ அதை டேஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு தனி சந்தோஷம் தானே. அதனால் ஜிகிர்தண்டாவை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா அரசன் சப்தகிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூம் எல்லாம் ரொம்பவே வசதியாக நல்லா இருந்துச்சு. இதோட இந்த விலாக் இங்கே முடியுதுங்க. நான் அடுத்த நாள் எந்தெந்த கோவிலுக்கு போனேன்றதை கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவாக நான் போடுறேன். கண்டிப்பாக வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்